யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களுடைய குணாதிசயங்களை எடை போட்டு விடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் லாபஸ்தானாதிபதி சூரியன் ஒரு நீச நிலையில் புதன் மற்றும் செவ்வாயோட இருக்கிறதும் சரி, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதும் சரி, குடும்பத்துக்கும் சரி குடும்ப உறவுகளுக்காகவும் சரி ஒரு விரயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சுப காரியங்களுக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கார். ஸோ சுப கிரகமான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால குடும்ப உறவுகளுக்காக ஒரு சுப விரயங்கள் அப்படின்றது செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால மன ரீதியாக ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் குழப்பம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இதை பண்ணுனா ஏதாச்சும் தப்பாக நடந்துருமோ ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் கவலை அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அனுபவமுள்ள நபர்களோட ஆலோசனைக்கு பிறகு எந்த ஒரு முடிவுகளும் எடுங்க. நிச்சயமாக சரியாக இருக்கும், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு ஒரு அதிசாரமாக வந்திருக்கிறாரு. உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது சார்ந்த ஒரு எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக வாங்குங்க. இது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். ஸோ சுப கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான். தாராளமாக நீங்கள் சுப விரயங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.